சார் நான் ஒரு விஷயம் பேசின உடனே எல்லாரும் அதை பிரச்சனையாக்குனாங்க. என்ன பிரச்சனையாக்குனாங்க? ஆகம விதின்னு சொல்றீங்களே, பழனி கோயிலுக்கு ஆகமம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சுகிசுவத்துக்கு அறிவு கிடையாது, ஆகமத்தை பத்தி தெரியாது, என்ன படிச்சியா கிழிச்சியான்னு கேட்டாங்க. எல்லாரும் ஒரு உண்மையை மறைச்சிட்டாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி பழனி கோயில் பண்டாரங்களால பூஜிக்கப்பட்ட இடம். அது சைவ பண்டாரங்கள்னு பேரு. அந்த சைவ பண்டாரங்கள் பூஜிச்ச காலத்துல அது போகரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிலைன்னு தலைவரலாறுல இருக்குது. சித்தர்கள் மரபுல ஆகமம் கிடையாது. அவங்களுடைய மரபின் வழி அவங்க வேற மாதிரி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியணும்னா எளிமையா சொல்றேன். ஜீவ சமாதி கோயில்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஞானி அடங்குவாரு. அடங்குறதுன்னா என்ன தெரியுங்களா? மூச்சு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா வெளியில அவர் ஆக்டிவா இருக்க மாட்டாரு. அப்படியே அவரை வச்சு புதைச்சிருவாங்க. 700 வருஷம் 800 வருஷம் அவங்க அங்கே இருப்பாங்க. இது ஜீவ சமாதி கோயில்னு பேரு. அந்த மாதிரி சித்தர்கள் அடங்குகிற ஜீவ சமாதிக்கு நீங்க வழக்கமா பண்ற யாக யஜ்ஞ பூஜை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் அங்க பவர்ஃபுல், அவங்க தான் அங்க நிலநிறுத்துறாங்க அந்த சாநித்தியத்தை. அது மாதிரியான ஒரு கோயில் அது. அது என்ன பண்ணுவாங்க? அந்த பரம்பரையில வந்தவங்க மந்திரங்கள்லாம் ஒண்ணு இருக்காது, மணி அடிப்பாங்க, கற்பூரம் காட்டுவாங்க, என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க பூஜை முடிச்சுட்டு திரும்பி வந்துருவாங்க. மந்திரம்னா அந்த மொழியில இருக்கணும், இந்த மொழி அப்படிலாம் கிடையாது. வள்ளலார் பிச்சுன்னு ஒரு மந்திரம் பயன்படுத்தினாரு. என்ன மொழி அது? வள்ளலார் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் பிச் அப்படிம்பார், நின்னுடாது. அப்ப வள்ளலாருடைய பிச்சுங்கிறது அவர் பயன்படுத்தின மந்திரம். அதுக்கு முன்னாடி அது கிடையாது. சோ யார் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும் மந்திரங்களை, அவங்களுடைய பலத்தினால கிரியேட் பண்ண முடியும். அப்போ பழனி கோயில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. 300 ஆண்டுக்கு முன்பு வர பண்டாரங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பண்டாரங்கள் பூஜை பண்ண போது மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கருடைய தளவாய் ராமப்பையர்னு பேரு. ராமப்பையர்ங்கிறவர் கோயிலுக்கு பழனிக்கு போறாரு. பழனிக்கு கோயிலுக்கு போகும்போது அவருக்கு ஜாதி இடிக்குது. என்ன இடிக்குதுன்னா, நான் வசந்த ஜாதி, இந்த பண்டாரம் தாழ்ந்த ஜாதி, இவங்கிட்ட நான் விபூதி எப்படி வாங்குவேன்? சார் நான் என்ன கேட்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப இருக்கிறவங்களை மாத்தினா ஆகமத்தை மாத்தாத, மரபை மாத்தாதன்னு 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ மரபை மாத்தினியே, அது எந்த நியாயத்தோட சேர்த்து? 300 வருஷத்துக்கு முன்னாடி யாரை கேட்டு நீ மரபை மாத்தின? அது பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த கோயில். அந்த பண்டார பூஜை பண்ண கோயில பண்டாரத்தை வெளியேற்றிட்டு நீ வேற 5 பேரை கொண்டாந்து உள்ள போட்ட. நான் எது பேசினாலும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். செப்பு சாசனம் பழனி கோயில்ல இருக்குது. செப்பு சாசனத்துக்கு காப்பி என் செல்போன்லயே இருக்குது. செப்பு சாசனத்துக்கு காப்பி என் செல்போன்லயே இருக்குது. வேணா என் Facebookலயே போடுற, யாரும் எடுத்து படிச்சுங்க. ராமப்பையன் என்பவர், அந்த கல்வெட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மகா ஸ்ரீ 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 பெருசா போட்டு இப்படிப்பட்ட ராஜகேசரியும் ராஜ ஒரு 6 வரி யாருக்கு? திருமலை நாயக்கருக்கு. அப்படிப்பட்ட திருமலை நாயக்கனுடைய தடவாகிய மகா ஸ்ரீ 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 ராமப்பையன் எழுதி கொடுத்தது அப்படின்னு போட்டிருக்குது. சார் நீ திருமலை நாயக்கத்தை தானே சம்பளம் வாங்குற. நீ சூத்திரங்கையால சம்பளம் வாங்கலாம்னு சொன்னா சூத்திரங்கையால விபூதி வாங்கப்படாத? நான் கேட்கிறேன், நீ சூத்திரங்கையால சம்பளம் வாங்கலாம்னா சூத்திரங்கையால விபூதி வாங்கப்படாதா? திருமலை நாயக்கர் தானே உனக்கு சம்பளம் கொடுத்தாரு. நீ திருமலை நாயக்கரை பார்த்தா ஏஞ்சின்னு தானே கும்பிட்டு, திருமலை நாயக்கரை மகா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு 8 வரி வர்ணிச்சுட்டு உன்னை வெறும் மகா ஸ்ரீ ஸ்ரீன்னு மட்டும் நிறுத்திக்கிட்டியே. கல்வெட்டு எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ உனக்கு திருமலை நாயக்கர் யாருன்னு தெரியாதா? அப்ப அவர்கிட்ட சம்பளம் வாங்குவேன், ஆனா இவங்கிட்ட விபூதி வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்? இவன் சூத்திரன், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நீ பேசுற. 300 வருஷத்துக்கு முன்னாடி பாவம் பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கோயிலை விட்டு வெளியே தட்டிட்டு நீ வேற ஆளை உள்ள கொண்டாந்து 5 பேரை போட்ட. இப்ப என் கேள்வி என்ன தெரியுமா? இப்ப 2 பேரை கவர்மெண்ட் போட்டா நீ கோர்ட்டுக்கு போற, ஜட்ஜி பதறாரு, உடனே அந்த 2 பேரை வெளியே தள்ளி இந்த 2 பேரை உடனே அப்பாயிண்ட் பண்ணுங்கிற, மரபை மாத்தாதேங்கிற, ஆகமத்தை மாத்தாதேங்கிற. யாரை கேட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்டாரத்தை மாத்துன? யாரை கேட்டு பண்டாரங்களை விலக்கிட்டு அந்த இடத்துல வேற ஜாதிக்காரனை கொண்டாந்து நீ பூஜைக்கு போட்ட? அந்த அத்தாரிட்டி உனக்கு யார் கொடுத்தா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் தமிழனை யார் வேண்டுமானாலும் விலக்கி விட முடியும், ஆனால் மற்றவர்களை யாரும் விலக்க முடியாது என்கிற ஒரு வர்ண பேதம் இந்த நாட்டில் கொடுமையாக நிலவிக் கொண்டிருக்கிறது. சும்மா எதுக்கெடுத்தாலும் ஆகமம் ஆகமம். ஆகமம்னா உங்க சௌரியத்துக்கு மட்டும்தான் ஆகமமா? மற்ற இடத்துல எல்லாம் ஆகமத்தை பார்க்க மாட்டீங்களா? இது என்ன தர்மத்தோட சேர்த்து 5 பேர் வாழ்க்கையை கெடுத்தீங்களே. அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த 24 பண்டாரத்தை விரட்டி அடிச்சீங்களே. 24 பண்டாரத்துக்கு ரூபாய்க்கு 4 காசு கொடுத்து வெளியே போக சொன்னீங்களே. என்ன கணக்கு அது? எனக்கு நான் கோபப்பட்டா கோபப்படத்தான் செய்வேன், என்ன யாரும் மாற்ற முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும்.
யாரோ 2 பேருக்கு அநீதி கிடைச்சா இவ்வளவு பொங்குறீங்களே, ஏற்கனவே 24 பண்டாரத்துக்கு அநீதி நடந்தது, அதை பத்தி ஏன் யாரும் கவலைப்படல? அதான் என் கேள்வி. நீங்கள் ஏற்கனவே மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். எப்போதுமே மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களுக்கு உண்மைகளை பேசுவது என்பது கடினம். உண்மைகளை விட உண்மையான உண்மைகள் முக்கியம். அது நன்மை தருகிறதா என்று பார்க்க வேண்டும். 300 ஆண்டுக்கு முன்பு நடந்த மரபை எவனோ மாற்றலாம் என்றால், 300 ஆண்டுக்கு முந்தைய மரபை எவனோ மாற்றலாம் என்றால், 300 ஆண்டுக்கு பிறகு ஒரு மரபை ஆளுகிறவன் மாற்ற முடியும். ஒரு தர்மம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். இதெல்லாம் யோசிக்கணும்.